ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதுக்கு பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினான வீடியோ மட்டும்தான் போடுவோம். ஃபுல் வீடியோலாம் சம்திங் போட மாட்டோம். இப்போ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆனியனை பற்றி தான் திரும்ப பார்க்க போகிறோம். இப்போ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், பொட்டலாக ஆகிடுச்சு பாருங்கள். இது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாளில் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலவங்க என்ன பண்ணிடுறாங்க, உழவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழுதி பறக்க நல்லா வர மாதிரி ஓட்டணும். ஈரக்காட்டில் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டாதீங்க. ஆனியன் போடுறவங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேங்க, மற்ற எந்த இது போட்டாலும் சரிங்க. ஆனால் புழுதி பறக்க ஓட்டினா தான் மண் கொஞ்சம் காடு வந்து இறுக்கம் கட்டாது, கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் சொல்கிறேங்க. எதனால் சொல்கிறேன்னா, கொஞ்சம் வேர் ஓட்டத்துக்கான விஷயங்களை வந்து நல்லா போகும். இப்போ வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒழுங்கான முறையில் வேர் ஓடாமல் டவுனாக இருக்குது. அதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உழவு விஷயத்தை பொறுத்தளவு நீங்கள் வந்து நல்லா புழுதி பறக்க நல்லா காடு காய வச்சுட்டு ஓட்டுங்க. ஈரப்பதத்தில் வந்து உழவு ஓட்டாதீங்க. ஓகே, தேங்க்யூ.